இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 2 விதமான மக்களை நாம பார்க்கிறோம். மாம்சத்துக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள். இந்த 2 பேருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம இங்கே பார்க்கிறோம். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய புத்திரர். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லி வசனம் சொல்கிறது. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதற்கு என்ன அடையாளம்? ஆண்டவருடைய ஆவி நமக்குள்ளாக இருந்தால்தான் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி நாம் சொல்ல முடியும். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்கிற நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கடைபிடித்து வாழ வேண்டும். எவ்வளவு நேரமும் என்ன செய்யலாம்? பிரசங்கம் பண்ணலாம். பிரசங்கம் பண்ணுவது மிகவும் எளிது. ஆனால் நம்ம வாழ்க்கையில அதை கடைபிடிப்பது தான் மிகவும் ஒரு கடினமான காரியம். எவ்வளவு நேரம்னாலும் நம்ம பிரசங்கம் பண்ணலாம். ஆனா அதன்படி நாம என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். மகாத்மா காந்தியடிகள் அழகாக ஒரு வார்த்தையை சொன்னார். கிறிஸ்தவர்கள் ஆண்டவருடைய அந்த மலை பிரசங்கத்தை கடைபிடித்து வாழ்ந்தாலே இந்தியா என்றைக்கோ ஒரு கிறிஸ்தவ நாடாக மாறி இருக்கும் என்று சொல்லி கூறினார். ஆண்டவர் அழகான போதனைகளை, எளிமையான போதனைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அதன்படி நடக்கிற பொழுதுதான் நாம் தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள். தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி நாம் எப்படி அறிய முடியும்? அவருடைய போதனைகளை கடைபிடித்து நடக்கிற பொழுது, அவருடைய வார்த்தைகளை பின்பற்றி நடக்கிற பொழுதுதான் கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த பண்டிதர் பில்லி கிரஹாம் அவர்களுடைய மகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது அந்த மகளுடைய நடவடிக்கை, பேச்சு, உடை அலங்காரம் எல்லாம் மாற்றம் காணப்பட்டதாம். எல்லாம் மாறி போனதாம். பார்க்கிறவர்கள் எல்லாரும் அந்த மகளிடத்திலே ஒரு மாற்றத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம் என்று சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையிலே, பேச்சிலே, நம்முடைய நடை உடை பாவனைகளிலே ஒரு மாற்றம் வருகிற பொழுதுதான் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியும். அப்பொழுது அந்த மகளிடத்திலே கேட்டார்களாம், உங்கள் தகப்பனுடைய எந்த பிரசங்கத்தை கேட்டு உங்க வாழ்க்கை மாறியது? எந்த செய்தியை கேட்டு நீங்க தொடப்பட்டு உங்க வாழ்க்கை தலைகீழாய் மாறியது என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னது, எந்த பிரசங்கமும் என்ன செய்யல, மாற்றல. தகப்பனாருடைய எந்த செய்தியும் என்ன மாற்றல. தகப்பனாருடைய வாழ்க்கை தான் என்ன மாற்றியது. எதை அவங்க வீட்டுல வாழ்றாங்களோ அதைத்தான் பிரசங்கம் பண்ணுதாங்க. என்ன பிரசங்கம் பண்ணுதாங்களோ அதைத்தான் அவங்க வாழ்க்கையில என்ன செய்யறாங்க. அவங்க செய்யாத ஒன்றை வெளியே போய் என்ன செய்யல, அவங்க பிரசங்கம் பண்ணுவதில்லை. என் தகப்பனாருடைய சாட்சி உள்ள வாழ்க்கை என்னை மாற்றியது என்று சொல்லி சொன்னார்களாம். நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றோர்களாகிய நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு இடரலாக இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை பிள்ளைகளுக்கு ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். தாயாக, தகப்பனாக நாம இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி இருக்க வேண்டும்? சாட்சியாக இருக்க வேண்டும். எங்க அம்மா இப்படிப்பட்டவங்க, எங்க அப்பா இப்படிப்பட்டவங்க, ஜெபிக்கிறவங்க, எங்க அம்மாவுடைய குணம் இப்படி, எங்க அம்மா இந்த விஷயத்துல இப்படி நடப்பாங்க என்று பிள்ளைகள் நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். பிள்ளைகளுக்கு நம்ம முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஒரு நாளும் பிள்ளைகளுக்கு நம்ம இடரலாக என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நாம உலகத்துல ஆண்டவருடைய வார்த்தையை யார் கடைபிடித்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறார்களோ அவர்கள்தான் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்கள். அந்த கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. எவர்கள் ஆண்டவருடைய பாதையிலே வழி நடத்தப்படுகிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. இந்த நாட்களிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? என்னுடைய பேச்சு, என்னுடைய நடவடிக்கை என் பிள்ளைகளுக்கு நான் இடரலா இருக்கிறேனா? என்னை பார்க்கிற மக்களுக்கு, என்னை சந்திக்கிற மக்களுக்கு என்னுடைய வாழ்க்கை நடவடிக்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படும் பொழுதுதான் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நாம் சொல்ல முடியும். இன்னொரு தரப்பு இருக்காங்க, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம், எதை வேண்டுமென்றாலும் பேசலாம். மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரிய வழியிலே அவர்கள் நடக்கிறார்கள். மாம்சத்தின் காரியங்களையே சிந்திக்கிறார்கள், அதை பற்றியே பேசுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் மாம்சத்துக்குரியவர்களுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழும்போது நம் வாழ்க்கை ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கையாக மாறுகிறது. இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே,
காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற மக்களாய் காணப்பட உதவி செய்யுங்க. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொடுக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய பாதையிலே நடக்க மற்றவர்கள் எங்களை பார்க்கிற பொழுது இடரல் அடையாதபடி நாங்கள் வாழ ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாள் முழுவதும் எங்களை காத்து வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை